لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள், தபவு தாபியங்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன விடயங்களை ஏவினார்களோ வழிகாட்டினார்களோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொண்டும், எந்தெந்த விடயங்களை விட்டும் நம்மை தடுத்தார்களோ விலக்கினார்களோ அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்குவாவுடன் நிறையற்றத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற இந்த மார்க்கத்தை நமக்கு மிக பெரும் அருளாக தந்திருக்கிறான். மனிதனுடைய ஆன்மீக வாழ்வுக்கு அப்பால் மனிதனுடன் தொடர்பு படக்கூடிய எல்லா விவகாரங்களிலும் அழகான, முழுமையான, பரிபூரணமான வழிகாட்டல்களை கொண்ட அருமையான மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் போதனைகள் மனித உணர்வுகள், மனித இயல்புகளை எல்லாம் அருமையான முறையில் மதித்து அதன் போதனைகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இந்த பூமியிலே மனித நேயத்தை நிலைநாட்டிய மனித உரிமைகள் எல்லாவற்றையும் பரிபூரணமாக பெற்றுக் கொடுத்த, மனித சமூகத்துக்கு அவற்றை நிரப்பமாக பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த மார்க்கத்திலே யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய உயிருக்கும் அவர்களுடைய சொத்துக்கும் மானத்துக்கும் பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கி அவைகளை புனிதமாக பிரகடனப்படுத்திய அழகான மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சமூகமாக வாழ வேண்டிய அந்த கட்டாய சூழ்நிலையை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஏனைய மனிதர்களோடு அவன் எப்படி தன்னுடைய தொடர்பாடல்களை, தன்னுடைய நடத்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மனிதன் பண்பாடுடையவனாக வாழ வேண்டும் என்ற அந்த விடயத்தை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல குணத்தோடு நல்ல பண்பாடுகளோடு வாழுவது என்பது அல்லாஹ்விடத்தில் மேலான ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வ இன்னக லஅலா குலுகின் அதீம்
நபியே நீங்கள் மகத்தான குணத்திலே இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா நபியை பாராட்டுகின்ற ஒரு விடயமாக பண்பாடை குண நலத்தை அல்லாஹு தஆலா இங்கு அடையாளப்படுத்துகிறான். அதே போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇது லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் முக்கியமான ஒரு காரணத்துக்காகவும் சேர்த்து, அது என்ன? லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை, கண்ணியமான இந்த நல்ல குணங்களை இந்த சமூகத்திலே மனித இனத்திலே பரிபூரணப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காகவும் சேர்த்துத்தான் நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது வெறுமனே ஆன்மீகத்தை காண்பிப்பதற்காக மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகளை போதிப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த மனித இனம் கண்ணியமான குணங்களை கொண்ட உயர்வான பண்பாடுகளை கொண்ட சமூகமாக மாற வேண்டும் என்ற அந்த உயரிய இலக்கோடும் சேர்த்துத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த அடிப்படையை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பண்பாடு என்பது, குணநலம் என்பது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு மேலான இடத்திலே இருக்கிறது தெரியுமா? அது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு உயர்ந்த நிலையிலே இருக்கிறது தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே மனிதனை சுவர்க்கத்திலே அவனுடைய சுவர்க்கம் செல்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அவனுடைய நன்மையினுடைய தட்டை கனமாக்கி பாரமாக்கி கொடுக்கக்கூடிய விடயம் என்று நபிகளார் 2 விடயங்களை சொன்னார்கள். ஒன்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அல்லாஹ்வை பற்றி அந்த பயம், இறையச்சம், தக்வா மறுமையில் மனிதனுடைய நன்மையினுடைய தட்டை பாரமாக்கி வைப்பதை போன்று இந்த உலகத்திலே மனிதன் குணநலம் உள்ளவனாக, நல்ல பண்பாடுள்ளவனாக, மற்ற மனிதர்களுடைய மனங்களை நோகடிக்காமல், மற்ற மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்தாமல், மற்றவர்கள் மனம் குளிராமல் அப்படி நடந்து கொள்வான் என்றிருந்தால் மறுமையில் அவனுடைய நன்மையினுடைய தட்டு பாரமாகுவதற்கு, கனமாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கென்று அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதில் அதற்கென்று பெரிய ஒரு வகுமானம் இருக்கிறதோ, அதே போன்று எம்முடைய குணநலங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் மறுமையிலே சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கை அது செய்ய இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுவதென்பது நாம் ஏதோ எப்பொழுது முடியும் என்ற அந்த முடிவு நிலை தெரியாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறுகிய காலத்துடனான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இனி எவ்வளவு காலம் வாழப்போகிறோம், நாம் வாழ்ந்தது மிச்சமா அல்லது வாழப்போவது மிச்சமா என்ற எந்த ஒரு அறிவும் இல்லாத நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழுகின்ற இந்த காலத்திலே நாங்கள் நல்ல பண்பாடுடையவர்களாக வாழ வேண்டும். இந்த வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் நாம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதற்கென்று இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தை இலக்கு வைத்து வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹு தஆலா உஇத்தத்துல் முத்தகீன், அந்த சுவர்க்கம் என்பது முத்தகீன்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே. அந்த முத்தகீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த தக்வாதாரிகள் யார் என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுடைய சில பண்புகளை அங்கு தொடர்ந்து அடையாளப்படுத்துகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல் காஸிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த முத்தகீன்கள், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த முத்தகீன்களுடைய பண்புகள் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்கள் பூமியிலே எப்படி தெரியுமா வாழுவார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தல் என்ற ஒரு பகுதி அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன்கள் இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? வல் காஸிமீனல் கைஸ், அவர்கள் கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, முத்தகீன்கள் என்று சொன்னால் நாங்கள் நினைப்பது பள்ளியிலே 5 நேரம் தொழுகையோடு தக்வாவோடு முன்சஃபிலே இருப்போர் என்று. அல்லாஹு தஆலா இங்கு முத்தகீன்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய தர்மத்தை சொல்லிவிட்டு பண்பாடு சொல்கிறான். என்ன பண்பாடு? அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ்,
மக்களை மன்னித்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களே, பண்பாடு என்பது எந்த பெரிய இடத்திலே இருக்கிறது, அல்லாஹு தாலா அதனை எப்படியாக அடையாளப்படுத்துகிறான் என்பதை நாம் இந்த வசனத்திலே இருந்து நாம் சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே நாம் நல்லவர்களாக மற்ற மனிதர்களுடைய மனம் நோகாமல் இருப்பதற்கு, அவர்கள் நம்மால் புண்பட்டு விடாமல் வாழ்ந்து கொள்வதற்கு முக்கியமாக மனிதனுக்கு தேவைப்படக்கூடியதுதான் அவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வது என்பது. ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கின்ற பொழுதுதான் அவனிடத்தில் இருந்து தீய குணங்கள், தீய பண்பாடுகள் வெளிப்படுகின்றன. இதன் மூலமாக மற்றவர்கள் புண்படுத்தப்படுவார்கள். இதன் மூலமாக இன்னொரு மனிதனுடைய உள்ளம் நொந்து போகும். இது அல்லாஹ்விடத்திலே நமக்கு மிகப்பெரிய பரிதாப நிலையை ஏற்படுத்தி தரும் என்ற அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் மற்ற மனிதர்களுடைய மனம் புண்படாமல் நடந்து கொள்வதில் மிக கரிசனையாக நடந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு வசியத்து பண்ணுங்கள், எனக்கு வசியத்து பண்ணுங்கள். நபிகளார் சொல்கிறார்கள், நீ கோபப்படக்கூடியவனாக இருக்காதே. திரும்பவும் கேட்கிறார், நீ கோபப்படக்கூடியவனாக இருக்காதே. திரும்பவும் கேட்கிறார், நீ கோபப்படக்கூடியவனாக இருப்பாதே. மீட்டி மீட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நபிகளார் தொடர்ந்து அதே பதிலை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீ அப்படி இருந்து கொள், உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நபிகளாரிடத்தில் ஒரு உபதேசத்தை கேட்டு வந்த நபி தோழருக்கு நபிகளார் கற்றுக் கொடுத்தது அந்த பகுதி. நாம் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய தீய குணங்கள் வெளிப்பட்டு மற்ற மனிதர்கள் மனம் நொந்து போகாமல் வாழுவது என்பது நமக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ற அந்த செய்தியை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மற்ற மனிதர்களுடைய மனம் புண்படுமாக இருந்தால், மற்ற மனிதர்கள் நம்முடைய சொல்லின் மூலமாக புண்படுவார்கள் என்று இருந்தால், மற்ற மனிதர்கள் நம்முடைய செயலின் மூலமாக புண்படுவார்கள் என்று இருந்தால், இது நமக்கு மிகப்பெரிய பரிதாபத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த மறுமையுடைய நாள் என்பது அல்லாஹு தாலா நீதத்தை நிலைநாட்டுகின்ற நாள். அது யௌமுத்தீன், அங்கு நீதத்தை நிலைநாட்டுகின்ற நாள். அந்த நாளில் அல்லாஹு தாலா பகுத்தறிவில்லாத உயிரினங்களே தமக்குள் இழைத்து கொண்ட அநியாயங்களுக்காக நீதத்தை வழங்குகின்ற அந்த நாள். பகுத்தறிவு கொடுக்கப்படாத உயிரினங்களுக்கு மத்தியில் அவைகள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது தமக்குள் இழைத்து கொண்ட அந்த அநியாயங்களுக்கு நீதி கொடுக்கப்படுகின்ற அந்த அல்லாஹுடைய விசாரணையிலே போய் பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதனாக வாழுகிற நாம் நிச்சயமாக போய் நிற்கத்தான் போகிறோம். அல்லாஹு தஆலா அந்த நாளில் யாரெல்லாம் நீதம் கேட்டு வருகிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே நம்மால் புண்பட்டவர்களாக வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே உரிமை கேட்டு வருகிறார்களோ, அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அந்த மறுமையுடைய நாளிலே அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பான். அவர்களுக்கான நீதத்தை அல்லாஹ் பெற்றுக் கொடுப்பான். இந்த உலகத்தில் நாம் இன்னொருவருக்கு செய்த அநியாயம் மறைக்கப்பட்டு இருக்கலாம். நாம் நீதிமன்றத்திலே வாதாடி நமக்கு சார்பான ஒரு முடிவை பெற்றிருக்கலாம். அல்லாஹுடைய மன்றத்தில் இது ஒன்றும் சரி வராத. அன்புக்குரியவர்களே, நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா மறுமையில் தனித்தனியாக விசாரணைக்கு எடுப்பான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா மறுமையில் தனித்தனியாக விசாரணைக்கு எடுப்பான். சிலர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவருடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களோடு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வருவார்கள். யா அல்லாஹ், தரபஹாதா, இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு அடித்தான் யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ். யாரெல்லாம் நம்முடைய சொல்லின் மூலமாக, நம்முடைய செயலின் மூலமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நொந்து கொண்டார்களோ, அவர்கள் மனம் புண்பட்டார்களோ, நாம் விசாரிக்கப்படுகின்ற அந்த நாளிலே அவர்கள் வருவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த விசாரணைய சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே எம்மோடு வாழ்ந்தவர்கள் தான் வரப்போகிறார்கள். எம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள், எங்கேயோ ரோட்டிலே போனவர்கள் அல்ல, எங்களோடு ஒன்றாக சகவாசம் வைத்து வாழ்ந்தவர்கள் தான் மறுமையிலே அந்த நாளிலே வரப்போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் நீதி கேட்டு உரிமை கேட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து முறைப்பாடு செய்தால் அல்லாஹு தஆலா அதற்கான நீதத்தை நிலைநாட்டுவான். என்ன பரிதாபம் வரப்போகிறது! மனிதன் மறுமையிலே அவ்வளவு இந்த உலகத்திலே
தன்னுடைய காலம், நேரம், சொத்து, செல்வம் என்ற எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி சேமித்து வந்த நன்மைகள் எல்லாம் அவன் வங்குரோத்து நிலைமையை அடைந்து நரகம் போவதற்கு காரணமாக அமைய போகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை கேள்விப்பட்டு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சொல் செயல்களை எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். மறுமையிலே மலை போன்ற நன்மைகளோடு வரக்கூடியவர்கள், இவர்களை பற்றிய முறைப்பாடுகள் நாம் விசாரிக்கப்படுகின்ற பொழுது வருமாக இருந்தால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நன்மைகள் எல்லாம் யாரெல்லாம் முறைப்பாடு செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அள்ளி கொடுக்கப்படும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்மைகள் முடிந்து விட்டது, நம்மால் மனம் நொந்தவர்கள், நம்மால் மனம் புண்பட்டவர்கள் இன்னும் வருகிறார்கள் என்று இருந்தால் நம்மிடம் நன்மை இல்லையா? அல்லாஹு தஆலா மற்றவர்களுடைய பாவத்தை நம் மீது சுமத்தாட்டி விடுவான். நீதம் அங்கு நிலைநாட்டப்படும். லா துல்மல் யௌம், இன்றைய நாளிலே யாருக்கும் எந்த அநியாயமும் கிடையாது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறானே. எங்களோடு ஒன்றாக இங்கிருந்தவர்கள் தான் வரப்போகிறார்கள். அல்லாஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உற்ற சிநேகிதர்களாக வாழ்ந்தவர்கள், உற்ற தோழர்களாக வாழ்ந்தவர்கள் மறுமையில் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. யாரெல்லாம் நம்மோடு ஒன்றாக இருந்தார்களோ அவர்கள் எதையாவது பலி கொடுத்து, யாரையாவது பலி கொடுத்து அந்த மறுமையிலே தப்பிக்கொள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள். அன்புக்குரியவர்களே, துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை விட்டும், தாயை விட்டும், பிள்ளையை விட்டும், மனைவியை விட்டும், சகோதரனை விட்டும் விரண்டோடக்கூடிய நாள். யாரும் யாரையாவது பலி கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் தப்ப வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு நாள் நமக்கு முன்னால் வந்து நிற்க போகிறது. அந்த நாளிலே நம்மால் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே நாம் யாரையாவது இப்படி நம்மோடு ஒன்றாக இருந்தவர்கள், நம்முடைய தொழில் நிலையில் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல இடங்களில் நம்முடைய அண்டை ஆளவர்களாக இருக்கலாம், நம்மால் மனம் நொந்து இருப்பார்கள் என்று இருந்தால் அந்த முறைப்பாடு மறுமையில் வந்து நிற்குமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாரும் மனம் நொந்து விடாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். நபிகளார் கூட பயந்தார்களே. நம்முடைய கையினால் தவறாக ஒரு மனிதனுடைய, ஒரு சஹாபியுடைய மேனியிலே பட்டதற்கு நபிகளார் தன்னுடைய இறுதி சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். என்னை பழி வாங்கிக் கொள்ளுங்கள், பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற நபிகளார் தன்னிடத்திலே தவறாகப்பட்ட ஒன்றுக்காக கூட நபிகளார் அப்படி முனைந்தார்கள் என்றிருந்தால் நமக்கு இந்த உலகத்திலே நம்மால் மனம் நொந்தவர்கள் மறுமையில் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு முன்னால் வந்து நம்மை முறைப்பாடு செய்வார்கள் என்றிருந்தால் அது என்ன பெரிய இழிவு. அன்புக்குரியவர்களே, அந்த இழிவு நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்து விடக்கூடாது. நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்மால் யாரும் மனம் புண்பட்டு விடாமல், நம்முடைய சொல்லினாலோ செயலினாலோ என்னைய நடத்தைகளினாலோ யாரும் மனம் நொந்து விடாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்காக நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே மற்றவர்கள் மனம் நோக வாழ்வோம் என்றிருந்தால் நம்முடைய அமல்கள் அப்படியே பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று எந்த ஒன்றுக்கும் அர்த்தமற்றதாக மறுமையிலே மாறிவிடப் போகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ அமல்களை சேமித்து இருக்கலாம், ஐநேரம் தவறாமல் முதல் சஃபிலே தொழுதிருக்கலாம், ஒன்றுக்கு பல ஹஜ்ஜிகள் செய்திருக்கலாம், ஒன்றுக்கு பல உம்ராக்கள் செய்திருக்கலாம், இப்படி எத்தனையோ அமல்களை சேமித்திருக்கலாம். அத்தனை அமல்களும் தவிடுபடியாக போகிறது. நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இன்னொரு மனிதன் மனம் புண்பட நடந்திருப்போம் என்றிருந்தால் நாம் கேள்விப்படக்கூடிய இன்னொரு செய்திதான். இந்த செய்திகளோடு, இந்த ஹதீஸ்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்த்து திருத்த வேண்டியவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி கடுமையான தொழுகைகள் எந்த ஒன்றிலும் குறை வைக்காத பெண்மணி, கடுமையான நோன்புகளில் குறை வைக்காத பெண்மணி. அதற்கு அப்பால் அது மாத்திரமா சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான தொழுகைகள் என்று எல்லாவற்றையும் தொழுது வந்த பக்குவமாக நிறைய அமல்கள் சேர்த்திய பெண்மணி. அன்புக்குரியவர்களே,
ஏன் இவ்வளவு அமல்களை செய்கிறார்? ஏன் தன்னுடைய பசியை தியாகம் பண்ணி சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் பிடிக்கிறார்? ஏன் கஷ்டப்பட்டு வருத்தி நிறைய நன்மைகள் தொழுகைகள் என்று பலதை ஏன் செய்திருக்கிறார்? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றல்லவா? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றல்லவா? நான் நரகத்திலே போய் விழுந்து விடக் கூடாது என்றல்லவா? ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியை பற்றி சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? ஃபின்னார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பெண்மணி மறுமையில் நரகத்திலே இருப்பாள் என்று சொன்னார்கள். என்ன காரணம் அன்புக்குரியவர்களே? இவ்வளவு இபாதத்தான பெண்மணி நம்முடைய பார்வையில் தீர்ப்பு சொல்லுவதாக இருந்தால் இவ்வளவு புனிதமான சாலிகான பெண்மணி என்று நாம் தீர்ப்பு சொல்லலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நபிகளார் சொன்ன தீர்ப்பு அந்த பெண்மணி நரகம் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? கைர அன்னஹா துஉதி ஜீரானஹா பிலிசானிஹா. அந்த பெண்மணியை பற்றி சொல்லப்பட்ட குறைபாடு என்ன தெரியுமா? அவள் பேசுகிற வார்த்தையால் நாவின் மூலமாக அவளுடைய அண்டை வீட்டார் நோவினை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கிறார்கள். அதுதான் அந்த பெண்மணியிடத்திலே இருந்த குறையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, என்ன நடக்கிறது? அவள் பேசுகிற வார்த்தையால் அண்டை வீட்டார் நோவினைப்படுகிறார்கள். இவ்வளவு வணக்கசாலியான பெண்மணி மறுமையில் நரகத்திலே இருப்பார் என்று நபிகளாருடைய முடிவு அப்படி இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த ஹதீஸிலே இருந்து நாம் பல விஷயங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த பெண்மணி நோவினை செய்தது அண்டை வீட்டாருடைய சொத்துகளுக்கு அநியாயம் பண்ணவில்லை, அண்டை வீட்டார்களுடைய சொத்துக்களை பறிக்கவில்லை, அண்டை வீட்டாருக்கு இன்னும் பல குழப்பங்கள் என்று பலதையும் செய்து கொண்டு பல அநியாயங்கள் செய்து கொண்டிருந்த பெண்மணி அல்ல. அந்த பெண்மணி செய்தது என்ன? வெறுமனே வாய் வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, பேசுகின்ற அந்த வாய் வார்த்தைகள் அண்டை வீட்டாருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. அந்த முறைப்பாடு அந்த பெண்மணி நரகம் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது என்றிருந்தால் நாம் இந்த ஹதீஸிலே இருந்து யோசிக்க கூடாதா? என்னோடு வாழக்கூடியவர்கள் என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், என்னுடைய மனைவியாக இருக்கலாம், நான் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், என்னுடைய அண்டையானவர்களாக இருக்கலாம். நாம் பேசுகிற வார்த்தையால் அவர்கள் மனம் நொந்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றிருந்தால், மனம் புண்பட்டு வாழ்கிறார்கள் என்றிருந்தால், இந்த நிலைமை எனக்கு மறுமையிலே வருமாக இருந்தால் என்னுடைய பரிதாபம் எப்படி இருக்க போகிறது? அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் யோசிக்க வேண்டும். இந்த பெண்மணி ஊர் முழுக்க அநியாயம் பண்ணி கொண்டிருந்த பெண்மணி அல்ல. இந்த பெண்மணி சம்பந்தமாக சொல்லப்பட்ட முறைப்பாடு ஊர் முழுக்க பலருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. இந்த பெண்மணியால் பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு சாரார். இந்த பெண்மணியை பற்றி சொல்லப்பட்ட முறைப்பாடு ஒரே ஒரு சாரார். அண்டை வீட்டார் நோவினை பெற்று வாழ்கிறார்கள் இவருடைய வார்த்தைகளால் என்றுதான் சொல்லப்பட்டது என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, எவ்வளவு மற்ற மனிதர்கள் அநியாயம் மற்றவர்கள் நம்மால் புண்படுவது என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் யாரும் மனம் புண்பட்டு விடாமல் வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நம்மோடு வாழ்ந்தவர்கள் நாம் நாளைய தினம் மரணித்து விட்டால், இந்த நிமிடம் நாம் மரணித்து விட்டால் அவர்கள் எம்மை பற்றி என்ன சொல்ல போகிறார்கள் என்பதற்கு அல்லாஹ்விடத்திலே வெகுமதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தைகள் அவர்கள் வெறும் வாய் வார்த்தைகளாக பேசுவார்கள். இந்த மனிதன் இப்படிப்பட்டவர், இந்த மனிதன் இப்படிப்பட்டவர் என்று அவர்கள் பேசுகின்ற, நாம் இந்த நிமிடம் மரணித்தால் என்னை பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சாட்சியங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே வெகுமதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவைகள் அல்லாஹ்விடத்திலே அவைகள் அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு ஜனாஸா அடக்கப்படுகிறது. நபிகளார் வஜபத் என்று சொன்னார்கள். இன்னொரு ஜனாஸாவும் அடக்கப்படுகிறது. நபிகளார் வஜபத் என்று சொன்னார்கள். கட்டாயமாகிவிட்டது, அவருக்கு கடுமையாகிவிட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது? முதலாவது ஜனாஸா, அவரை பற்றிய நல்ல செய்திகளை நீங்கள் பேசினீர்கள், அவருக்கு சுவர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. இரண்டாவது ஜனாஸாவை பற்றி அவரை பற்றிய அவருடைய தீய நடத்தைகளை, அவருடைய தீயவைகளை நீங்கள் பேசினீர்கள், அவருக்கு சுவர்க்கம் அவருக்கு நரகம் கட்டாயமாகிவிட்டது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், பூமியில இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் நீங்கள். அந்த மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்ந்தானா, அந்த மனிதன் இந்த உலகத்திலே கெட்டவனாக வாழ்ந்தானா என்பதற்கு நீங்கள் சொல்லுகின்ற சாட்சியே
போதுமானது என்ற செய்தியை தான் நபிகளார் அங்கு உணர்த்தினார்கள். நம்மோடு வாழ்ந்தவர்கள் நாளைக்கு நாம் மரணித்ததன் பின்னர் இந்த உலகத்திலே இவர் வாழ்ந்து மரணித்து போய்விட்டார், இவருடைய வாய் சரியில்லை, இவருடைய குணம் சரியில்லை, இவருடைய நடத்தை சரியில்லை, இவர் பழக தெரியாதவர், இவர் நன்றி கட்டவர், இவர் இன்ப துன்பங்கள் மற்றவர்களுடைய இன்ப துன்பங்கள் கலந்து கொள்ளாமல் சுயநலவதியாக வாழ்ந்தவர், இவர் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆத்திர அவசரத்திலும் இன்னொருவருக்கு உதவி செய்யாதவர், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மிகவும் கொடுக்கல் வாங்கலில் மோசமாக வாழ்ந்தவர் என்று நம்முடைய சொல்லை பற்றி நம்முடைய செயலை பற்றி நாம் மரணித்ததன் பின்னர் யாராவது பேசுவார்கள் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் அதற்கு வெகுமதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த சாட்சியம் நாம் மறுமையில் நரகம் போவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாழுகின்ற இந்த காலத்திலே நாம் யாருடைய மனமும் உட்படாமல் வாழ வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர்கள் மரணித்த பொழுது அவர்கள் பேசியது ஏதோ சாதாரணமாக வாய் வார்த்தைகள். நாங்களும் மரணங்கள் வருகின்ற பொழுது மற்றவர்கள் மரணிக்கின்ற பொழுது நல்லதையோ கெட்டதையோ அவரை பற்றி நாங்கள் சாதாரணமாக பேசுகிறோம். ஆனால் அந்த சாதாரணமாக பேசுவது என்பது நாம் அந்த மனிதனை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் சொல்லுகின்ற சாட்சியங்கள். அன்புக்குரியவர்களே, சாட்சியங்கள். நான் இந்த நிமிடத்தில் மரணித்தால் என்னை பற்றி அப்படி பேசுவதற்கு நான் வைத்திருக்கிறேன் என்றிருந்தால், தப்பாக பேசுவதற்கு இடம் இருக்கிறது என்றிருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் புண்படுவது என்பது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதற்கு நிறைய செய்திகள் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா வைத்திருக்கிற மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய சிறுக்குக்கு அடுத்த பெரிய பாவமாக அல்லாஹ் எந்த பாவத்தை வைத்திருக்கிறான்? பெற்றோர்கள் மனம் புண்படுவதை வைத்திருக்கிறான். இன்னொரு மனிதர் பணம் புண்படுவதை, அல்லாஹுடைய ஹக்கிலே உள்ள பாவங்களை அல்லாஹு தாலா சிறுக்குக்கு அடுத்த பெரிய பாகமாக வைத்தது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நன்றியாக நடக்க வேண்டிய அந்த பெற்றோர் என்ற சாரார் இவரால் மனம் புண்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றிருந்தால் சிறுக்குக்கு அடுத்த மிகப்பெரிய பாவமாக அல்லாஹு தாலா அதனை வைத்திருக்கிறான் என்றிருந்தால், இன்னொரு சாரார் மனம் புண்படுவது என்பது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய குற்றத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், களவாக இருக்கலாம், அத்தனைக்கும் அப்பால் பெரிய பாவமாக இன்னொரு சாரார் புண்படுவது வைக்கப்பட்டிருக்கிறது என்றிருந்தால், அன்புக்குரியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சாரார் நம்மால் மனம் நொந்திருக்கிறார்கள் என்றிருந்தால் அது எந்த அளவுக்கு பாரதூரமானது என்பதற்கு இன்னொரு செய்தியும் மிக முக்கியமான அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மறுமையில் அல்லாஹ் தஆலா ஷஹீதுக்கு எல்லாவற்றையும் மன்னிப்பான். ஷஹீதுக்கு எல்லாம் மன்னிக்கப்படும். எதனை தவிர? கடனை தவிர இவனுடைய சொத்தை இன்னொருவன் எடுத்து அனுபவித்திருக்கிறான், அவனுடைய ஹக்கு கொடுக்கவில்லை, அவன் திருப்தி கொள்ளாமல் இருக்கிறான் என்றிருந்தால், மற்றவன் இவன் எடுத்த கடனை கொடுக்காதனால் மண்ணொன்று இருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய உயிரை அல்லாஹுக்கு தியாகம் பண்ணினவனுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து அல்லாஹ் கடனை மன்னிக்காமல் விடுகிறான் என்றிருந்தால், மற்றவர்கள் நம்மால் புண்படுவது என்பது, அவர்கள் மனம் நொந்து வாழுவது என்பது எவ்வளவு பயங்கரமானது என்ற அந்த செய்தியை நினைவிலே வைத்து நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வோம். அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது யாருடையதும் மனம் குளிரக்கூடிய அமைப்பிலே, யாரும் நம்மை கண்டு கண்குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பிலே சாலிகான நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொள்வோம். நாம் நம்முடைய குடும்பத்துக்கு சாலிகான கண்குளிர்ச்சியான ஒருவராக இருந்து கொள்வோம். ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, நபிகளார் சொன்னார்களே, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய குடும்பத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்களே, நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் குடும்பத்திலே ஒரு சாலிகான் ஒரு கணவனாக,
தன்னுடைய மனைவிக்கு கண் குளிர்ச்சியான ஒரு கணவனாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியான மகனாக, பிள்ளைகளுக்கு கண் குளிர்ச்சியான பெற்றோர்களாக, அண்டை அயலவர்களுக்கு கண் குளிர்ச்சியான ஒரு அண்டை அயலவர்களாக, உறவினர்கள் எம்மை கண்டு மனம் குளிரக்கூடிய எல்லா உறவினர்களும் நம்மை கண்டு மனம் குளிரக்கூடிய சாலிகான நல்ல குணமுள்ள உறவினராக, இப்படி நம்முடைய நண்பர்களுக்கு கண் குளிர்ச்சியான நண்பர்களாக, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மற்ற ஏனைய தொழிலாளர்களுக்கு கண் குளிர்ச்சியான, அவர்கள் நம்மை கண்டு மனம் குளிரக்கூடிய அமைப்பிலே நல்ல பண்பாடுகளோடு நல்ல குணநலங்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நம்முடைய செயற்பாடு உண்மையான முஸ்லிம் அப்படித்தான் இருப்பான். மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உண்மையான சிறந்த முஸ்லிம் என்பவன் யார் தெரியுமா? அவனுடைய சொல் செயலினால், அவனுடைய நாவினால், கையினால் யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது என்று நபிகளார் சொன்னார்களே. அப்படியான முஸ்லிம்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாப்பட்ட அந்த நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். அதற்கு வாழ்க்கை முன்மாதிரியாக நபிகளார் இருந்தார்கள். கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகளாருடைய குணம் குர்ஆனாக இருந்தது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்களே, நபிகளாருடைய மனைவிமார்கள் சொல்கிறார்களே. அப்படிப்பட்ட மனித புனிதர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏன் நமக்கு மாற முடியாது? சஹாபாக்கள் எப்படி இருந்தவர்கள் அன்புக்குரியவர்களே? பல ஜென்மங்களாக கோபங்களோடு வாழ்ந்தவர்கள், குரோதங்களோடு வாழ்ந்தவர்கள், வைராக்கியங்களோடு வாழ்ந்தவர்கள், பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்களே. எது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது? எது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது? நாம் எதனை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக கொண்டோமோ அந்த குர்ஆன் தான் அப்படி வாழ்ந்தவர்களை இப்படி புனிதர்களாக மாற்றியது. நாம் யாரை நம்முடைய முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோமோ அந்த நபியை பின்பற்றியனால் தான் அவர்கள் வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக வாழ்ந்தார்கள். அவர்களே நாங்கள் இன்றைக்கு, அந்த சஹாபாக்களே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணங்களாக, குணநலத்தின் முன்மாதிரிகளாக, முன்னோடிகளாக நாங்கள் அவர்களை காட்டிக் கொடுக்கிறோம் என்றிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பக்கங்களை பிரட்டி பார்த்தார் அன்புக்குரியவர்களே. புதுநிப்போம் அன்புக்குரியவர்களே. அப்படி வாழ்ந்தவர்கள் இப்படி மாறினார்கள் என்றிருந்தால் நாம் இதனை வழிகாட்டியாக, நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோமோ அவைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது என்றிருந்தால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். வாழுகின்ற இந்த குறுகிய காலத்திலே நாம் நல்ல முறையில் மற்ற மனிதர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வோம். யாருடையதாவது மனம் புண்பட்டிருந்தால் நம்முடைய சொல் செயலால் இந்த உலகத்திலே புண்பட்டு வாழ்ந்தவர்கள் யாராவது இருந்தால் அந்த முறைப்பாடு மறுமையில் அல்லாஹுடைய முன்னிலையில் வருவதற்கு முன்னர் அவர்களிடத்திலே நாம் தாழ்ந்து போய் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்கொள்வதற்காக, எம்முடைய நன்மைகளை பாதுகாத்து சுவர்க்கம் சென்று விடுவதற்காக போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நாம் அல்லாஹ்வுக்காக இறங்கி போவது என்பது ஒரு நாளும் நமக்கு இழிவை தர மாட்டாது அன்புக்குரியவர்களே. புண்பட்டவர்களிடம் போய் வாய் திறந்து அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தால் தாராள மனதோடு மன்னியுங்கள் அன்புக்குரியவர்களே. யார் இந்த உலகத்திலே மனிதர்களை மன்னிப்பார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபிகளாருடைய வாக்குறுதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. எனவே வாழுகின்ற இந்த குறுகிய காலத்தில் இப்படி நல்ல வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற நல்ல நிலைமையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பெற்றோருக்கும் ஏனைய முஸ்லீம்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவரையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. ربنا تقبل منا إنك أنت السميع العليم.